இயற்கையில் விளைந்து வந்த தேயிலை ஒரு விற்பனை பண்டமாக ஆனபோது அந்த பண்டத்தை உற்பத்தி செய்யும் உயிருள்ள பண்டங்களாக வாங்கப்பட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கையை நம்மிடம் பேச வந்துள்ளது இந்த கூப்புக்காடு படம். டூரிஸ்ட் மனநிலையோடு எஸ்டேட்டின் அழகை ரசிக்கிறோம். அங்கேயே வாழ்ந்தபோது இவை எதுவுமே கண்ணுக்கு புலப்படவில்லை. கூப்புக்காடு இந்த முரண்களை படம் பிடிக்கும் ஒரு பதிவு. ஒரு காலத்தில் இங்கே எல்லாம் மிகப்பெரிய காடுகளாக இருந்திருக்கும், பயங்கரமான அடர்த்தியான காடுகளாக இருந்திருக்கும். அந்த காடுகளை அழிச்சிட்டு தான் இந்த தேயிலை தோட்டத்தை பயிரிட்டுருக்காங்க, தேயிலை செடியை பயிரிட்டுருக்காங்க. இது வந்து கொழுந்து அப்படிம்பாங்க. இந்த கொழுந்து தான் நிஜமாகவே டீ தயாரிப்பதற்கு பயன்படக்கூடிய இலை. 2 இலை ஒரு மொட்டு, 2 இலை ஒரு மொட்டு. இதுதான் 3 ரோசஸ் டிங் டிங் டிடிங். இதில் இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற இலை எல்லாமே இதெல்லாம் பயன்படாது. இது வந்து கரட்டலைன்னு பேர். இப்போ இதில் வந்து இந்த டிப் இருக்கு இல்லையா, இந்த டிப்பை மட்டும் இது மட்டும் எடுத்து இதை ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் சில்வர் டிப்னு பேர். இதே இது டார்ஜிலிங்கில் செய்யப்படுற சில்வர் டிப்புக்கு வந்து 1 கிலோ டீ வந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் விற்கிது. அந்த அளவுக்கு அதோட ரேட் இருக்குது. இதை கையிலே ப்ராசஸ் பண்ணுவாங்க. தேயிலை வந்து வால்பாறை பகுதிகளில் பயிரிடப்பட்டது வந்து 1880களுக்கு பிறகு தான். கார்வர் வாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் முதலாக ஆனமலை எஸ்டேட்டுகளில் வந்து தேயிலை பயிரிடுறாரு. கவர்கல் எஸ்டேட்டில் பயிரிட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா வெள்ளோனிக்கு போகிறாரு. வெள்ளோனி பகுதிகள் மூலமாக அங்கேருந்து கவர்கல்ங்கிற இடத்துல அவருடைய சிலையை நீங்கள் பார்க்கலாம். அவர் தான் வந்து ஆனமலை பகுதிகளில் தேயிலை பயிரிட்டு முதல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அது 56 எஸ்டேட்டுகளாக வளருது. அந்த 56 எஸ்டேட்டுகள்லேயும் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எப்படி கிராமப்புறங்கள்லேருந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க, கண்காணிகள் வைத்து அவங்க எப்படி கூட்டிகிட்டு வராங்க, கண்காணிகள் மூலமாக அவங்க வந்து எஸ்டேட்டுகளில் எப்படி வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்குது, அவங்க எப்படி அங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்கிறத பற்றியெல்லாம் வந்து டாக்டர் PH டேனியல் அப்படின்னு ஒருத்தர் ரெட் டீன்னு ஒரு புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அதே புத்தகத்தை 1990கள் பின்பகுதியில் முருகவேல் அதை மொழிபெயர்க்கிறார். முருகவேல் எரியும் பனிக்காடு அப்படிங்கிற தலைப்பில் அதை மொழிபெயர்க்கிறார். அந்த எரியும் பனிக்காடு மொழிபெயர்த்ததை ரெட்டியை விட இன்னும் பிரமாதமாக அவர் வந்து மொழிபெயர்த்திருப்பார். அப்போ அந்த கதையும் கதை தன்மையும் வந்து ரொம்ப அழகாக அதை கொண்டு வந்திருப்பார் எரியும் பனிக்காட்டுல. ஆனால் கூப்புக்காடு அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானதுன்னா, கூப்புக்காடு வந்து இட்ஸ் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு வாழ்ந்து பட்ட அனுபவத்தின் வாயிலாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாத்திரங்களும், அதில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளுமே வந்து அது கற்பனையாக எழுதப்பட்டிருந்தாலும் கூட அது யாரோ அவருடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை வாசிப்பவர்களுக்கு அங்கே இருந்து வந்தவர்கள் எல்லோருக்குமே அங்கே வாசிக்கும்போது தன்னுடைய அனுபவமாகவே அது தெரியுதுங்கிறது தான் இந்த கூப்புக்காடோட ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. பச்சை பசேல்னு ஒரே மட்டமாக பட்டுக்கம்பளம் மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் கவாத்து. ஒரே அளவாக சால் பிரித்து நேர்கோடு எடுத்து வகிரெடுத்து அழகியலோடு சுற்றுலாவுக்கும் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கும் பறந்து விரிந்திருக்கும் பச்சை காடுகள். ஆனால்
கவாத்து கத்திப்பட்டு ரத்தம் பார்க்காத காடு ஒன்று கூட இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் விரல் போய், கை போய், கால் போயின்னு எத்தனையோ விபத்துகளை பார்த்துட்டு தான் அந்த காடுகள் இன்று அழகாக காட்சி தருது. காடு, அந்த அடர்த்தியான காட்டை வந்து முதல்ல அந்த அந்த உள்ளே இருக்கக்கூடிய புஷ்ஷஸ், உள்ளே இருக்கக்கூடிய புதர்களை எல்லாம் அழிச்சிட்டு அதில் வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஏலக்காய் பயிரிடுவாங்க. ஏலக்காய் பயிரிடுகிற அந்த இடத்துக்கு பேர் வந்து கூப்புக்காடுன்னு சொல்லுவாங்க. இரண்டாவதாக என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மேலும் அடர்த்தியான மரங்கள், பெரிய மரங்கள், இந்த மரங்களை எல்லாம் அழிச்சிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, காஃபி பயிரிடுவாங்க. ஆனால் இது இரண்டாம் நிலை. அதுக்கப்புறமா தான் இந்த மூன்றாவது நிலைங்கிறதுல ஒட்டுமொத்தமாக இந்த மலைகளை எல்லாத்தையும் மொட்டை அடிச்சுட்டு ஒரு மரம் கூட இல்லாமல் ஒட்டுமொத்த மலையையும் மொட்டை அடித்து விட்டு அதில் தேயிலை பயிரிடப்படுவது அப்படிங்கிறது தான் அந்த மூன்றாவது நிலை. இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்ன நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, இத்தனை ஆயிரக்கணக்கான ஹெக்டேர்ஸ் இந்த வால்பாறையில் வந்து தேயிலை பயிரிடப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அது பச்சை பசுமையாக அழகாக இருக்கிறது. பார்ப்பதற்கு ஒரு பச்சை கம்பளம் விரித்தது போல் வந்து மலைகளில் எவ்வளோ அழகாக மலைமுகடுகள் தெரிகிறது உங்களுக்கு. இது வந்து ஒரு டூரிஸ்ட் மனப்பான்மையோடு நீங்கள் பார்க்கும்போது, அந்த டூரிஸ்ட்டாக பார்க்கும்போது அது அழகு தெரிகிறது. அதனால தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் டூரிஸ்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு அந்த வால்பாறை மலைகளுக்கு போகிறாங்கன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அந்த தேயிலைகள் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தேயிலை செடியும் மனிதர்களால் நடப்பட்டவை, மனிதர்களால் வளர்க்கப்பட்டவை, மனிதர்களால் அது உருவாக்கப்பட்ட தேயிலை செடி தான். இப்போ 1920-30களில் இருந்த வாழ்க்கை முறை அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அற்பத்தட்டிக்கான ஒரு வாழ்க்கை முறை. அதே வாழ்க்கை முறை திரும்புதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை நமக்கு இந்த வாழ்க்கையை இப்போ நமக்கு கொடுக்குது. பன்னெண்டு வயசுன்னு போதுங்க எங்களுக்கு எங்கள் எஸ்டேட்டில் வந்துட்டு பொடியந்தம்பழம் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு டோக்கன் போட்டு கழுத்தில் ஒரு டோக்கனு மாட்டி விட்ருவாங்க. பொடியானுங்களுக்கு வந்துட்டு 5 ரூபா சம்பளம் அன்றைக்கி. அந்த 5 ரூபா சம்பளம்னும் போது 80-82 அந்த சம்பளம் பொடியானுங்களுக்கு. லேடிஸ்க்கு வந்துட்டு அன்றைக்கி 8 ரூபா சம்பளம், ஆண்களுக்கு வந்துட்டு 9 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. 84 போது நிரந்தர சம்பளம் ஆக்கினாங்க 10 ரூபா. பர்மனெண்ட்டுக்காரங்களுக்கு வந்து 12 ரூபாயும், டெம்பரவரிக்கு வேலைக்கு அன்னன்னைக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து 10 ரூபா சம்பளமும் இது கொடுத்தாங்க. எந்த ஆட்சி வந்தாலுமே எங்களுக்கு அந்த அடிப்படை சம்பளம் எதுவுமே கிடையாது. இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்குள்ள சூழ்நிலைகள் இல்லை. பண்டில் இருந்து நம்ம காசு எடுக்க வேண்டியது இருக்குது, வட்டிக்கு வெளியில் வாங்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நாளைக்கு சர்வீஸ் வந்து ரிட்டையர்டு முடிச்சு போகும்போது எங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்குள்ள வசதி கூட இல்லாத சூழ்நிலை இங்கே நாங்கள் அந்த கடங்காரங்களுக்கு எனக்கு கொடுத்துட்டு போக வேண்டிய நிலமை இருக்குது. இங்கே வால்பாறை ஏரியாவில் அதுதான் அந்த சூழ்நிலை. இப்போ என் பையனுக்கு வந்துட்டு இப்போ மணிகண்டன் வந்துட்டு படித்தாங்க, சிவில் இன்ஜினியர் படித்தான், குமரகுரு காலேஜ் கோயம்புத்தூர். அவனுக்கு வந்துட்டு 92-97 நான் சீட்டு அங்கே வாங்கினேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே 1,25,000 ரூபா. அன்றைக்கி சம்பளம் வந்துட்டு 310 ரூபா சம்பளம். வருங்கால நிதியிலிருந்து நாங்கள் எடுத்து அந்த பொண்ணை நாங்கள் படிக்க வச்சுருக்கோம். படிக்க வச்சு இப்போ அந்த பொண்ணுக்கு 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு கண்ணுக்கு வந்துட்டு 85 பாயிண்ட் உள்ள வந்து பார்வை நம்ம கம்மியாக இருக்குது, குறைய இருக்குது. ஆனால் இப்போ மேரேஜ் முடிச்சு கொடுத்துட்டேன் பொண்ணுக்கு. 2 பொண்ணை மேரேஜ் முடிச்சு கொடுத்துருக்கு. பையன் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ இங்கே பையன் படிக்கிறான்னா ஒரு மாதத்துக்கு இன்றைக்கி 10,000 ரூபா நம்ம அனுப்பிச்சி தரணும். சாப்பாடு செலவுலேருந்து ஃபீஸில். ஆனால் கிடைக்கிறது இன்றைக்கி புருஷன் முன்னாடி 2 பேர் வேலை செஞ்சோம்னா 2 பேர்த்துக்கும் 10,000 ரூபா தான் கிடைக்கும். எல்லாம் பிடிச்சது போக நமக்கு வந்துட்டு கரண்ட் காசு, நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு, அது இதெல்லாம் போகும்போது நமக்கு 10,000 ரூபா தான் கிடைக்கும். அதில் நம்ம வந்து 5,000 ரூபா தான் பிள்ளைங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க முடியும். மீதி வந்து வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இந்த சம்பளம் போதுமான சம்பளமே எங்களுக்கு இல்லை. எல்லாம் கருங்கோழியா வச்சிருக்கீங்க. ஆமாங்க, வா வா வா, 4 நாள் இருக்கு. ஒன்னோட பொறிக்கிறோம். பிஎஃப் 2,00,000 ரூபாய், 2 1/2 4,
இந்த 4 லட்ச ரூபாய் வச்சு அவங்களால என்ன செய்ய முடியுங்கிற இதில் ஊர் நாடுகளில் போய் ஒரு இடம் வாங்க முடியாது, ஒரு வீடு கட்ட முடியாது. இப்படி தான் அந்த சூழல். அப்போ என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுவிட்டு வந்து மறுபடியும் வந்து இந்த குழிக்குள்ளே தான் விழுகிறாங்க. இப்போ இது வந்து ஒரு விஷயஸ் சைக்கிள் இல்லையா? இப்போ விஷயஸ் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து அப்படியே சைக்கிள்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இது வந்து மறுபடியும் நான் சாகிற வரைக்கும் நான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு சூழல். தொண்ணூத்தொம்போதுலேருந்து நான் டிரைவராக இருக்கேன். இப்போ 2023 ஆயிடுச்சுங்க. நான் நான் ஸ்டாப் கேட்டகரியில் இருக்கேன். இப்போ ஸ்டாப் பீரியட் 2014 கொடுத்துருக்கணும், இது வரைக்கும் நிர்வாகம் கொடுக்கல. வீடு எனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கொடுத்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, எந்த ரிப்பேர் வேலையும் செஞ்சு கொடுக்கல. இதெல்லாம் கேட்க போனால் எனக்கு வேலைலாம் பண்ணிடுறாங்க. எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் இந்த இயற்கையோட இந்த சூழ்நிலை, மழை வெயில் மாறி மாறி வருது, அதுதான் சந்தோஷமானது. ஒரு மிருகத்தோடு தான் இருக்கிறோம். கரடி கூட, யானை கூட, சிறுத்தை கூட, இது எல்லாத்துக்கூடையும் வாழ்ந்து தான் ஆகணும். கீழேருந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் வால்பாறையில் கவர்மெண்ட்டு இடம் ஒதுக்கி அவங்கெல்லாம் பில்டிங்கெல்லாம் கட்டி பெரிய பெரிய இடத்த பிடிச்சி எல்லாம் நல்லா இருக்காங்க. இந்த எஸ்டேட்டு மக்கள் தொழிலாளிக கீழேருந்து வந்தவங்க 100 வருஷமாக இப்படியே கொத்தடிமையாக தான் இருக்காங்க. கொத்தடிமையிலேயே ரொம்பவும் கேவலமாக சம்பளத்திலேருந்து எல்லாமே சொல்கிறது ஒன்று, அவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும். எகுத்து கேள்வி கேட்டால் ஃபேமிலியவா நசுக்கிடுவாங்க. அது சீசன் டைம், கொழுந்து சீசன் டைம் ஒரு தொழிலாளி 100 கிலோ போட்டால் பக்கத்தில் உள்ள தொழிலாளி உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஒரு 80 கிலோ இல்லை 50 கிலோ போட்டால் சூப்பர்வைசர் ஏன் கம்மி பண்ண, அந்த தொழிலை அவ்வளோ போட்டுச்சு, நீ ஏன் கம்மி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள வரட்டுவாங்க. சூப்பர்வைசரை ஃபீல்டு ஆஃபீஸரை வரட்டுவார். ஃபீல்டு ஆஃபீஸரை அசிஸ்டன்ட் மேனேஜரு ஏன் இவ்வளோ கிராப் கம்மி ஆகிருக்குன்னு வரட்டுவார். அசிஸ்டன்ட் மேனேஜரை பெரிய மேனேஜர் வரட்டுவார். மொத்தத்துக்கு பெரிய மேனேஜரை குரூப் மேனேஜர் ஏன் இவ்வளோ இன்னைக்கு ஈல்டு தரல அப்படின்னு சத்தம் போடுவோம். இது ரவுண்டிங்லேயே வந்துட்டுருக்குங்க. கம்பெனி என்ன தான் தொழிலாளி, இதுக்கு மூல காரணமே தொழிலாளி தான். எவ்வளோ லாபம் எடுத்து கொடுத்தா அந்த லாபத்தை ரத்தன டாட்டா பங்கீடு பண்ணி ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னா கூட இடைத்தரகர்கள் மறிச்சுக்கிறாங்க. கொடுக்கறதுக்கு வழி இல்லை, முதலாளிமாரும் கொடுக்கறதில்ல. இத்தனைக்கும் கொரோனா டைமு 1500 கோடி ரத்தன டாட்டா கொரோனா டைம் மத்திய அரசு கொடுத்துருக்கு. இந்த 1500 கோடி இந்த ஆனமலை 56 எஸ்டேட்டு மட்டும் இல்லாமல் டாட்டா குரூப்பில் இருக்க எல்லா தொழிலாளியும் ஈல்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த கொரோனாக்குள்ளே அந்த 1500 கோடியை அவங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுத்துருக்காங்க. அவரே சர்க்குலர் விட்டனால நாங்கள் அதெல்லாம் முன்னாடி நின்று செய்கிறோம். இப்போ நாங்கள் என்ன நன்கொடை கொடுத்தாலும், எங்கேயாவது சுனாமியில் அடிபட்டு நாங்கள் கம்பெனி மூலிமா நன்கொடை கொடுத்தா எங்கள் பேர் வராது, தொழிலாளி பேர். டாட்டா குடும்பம்னு சொல்லி ஒரு பேர் வரும். நாங்கள் குடும்பத்திலே இருந்தாலும் நசுக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி தான் அந்த வேலையை செய்கிறோம். ரொம்ப கொடூரம், கொத்தடிமை. பார்க்க நாங்கள் நல்லா இருப்போம், டீசெண்டாக இருப்போம், நல்லா பேசுவோம், சாப்பிடுவோம். ஆனால் அவ்வளோதான், எல்லா வேலையும் சகிச்சு தான். சகிப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் மட்டும் இந்த எஸ்டேட்டில் வாழ முடியுமே தவிர எல்லாத்தையும் வாழ முடியும். நாங்கள் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ தான் சாப்பிட்டோம். அப்படியா? சாப்பிடுங்க. இந்த எஸ்டேட் பழங்க, எஸ்டேட் பழம் சாப்பிட்டு இது எதுவுமே இல்லை, கெமிக்கல் எதுவும் கிடையாது. வரவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. வரவங்களும் கொடுத்த நிலைமை நாங்கள் இந்தியா ஆண்டிற்கு 13 கோடி கிலோ தேயிலையை ஏற்றுமதி செய்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் ஆண்டிற்கு சுமார் 6 கோடி கிலோ தேயிலை தயாரிக்கப்படுகிறது. இந்த டீ அப்படிங்கிற தேயிலை இன்னைக்கு உலகத்தில் தண்ணீருக்கு அடுத்தபடியாக அதிகமாக குடிக்கப்படக்கூடிய ஒரு பானமாக இருக்கு. ஆனால் அந்த தேயிலைக்கு ஒரு வரலாறு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஷெனாங் அப்படிங்கிற சீன துறவி ஒருத்தர் ஒரு நாள் அவர் காடுகளுக்குள்ள போய் மருத்துவத்துக்காக
இலைகளை சேகரிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு இடத்துல அவருடைய கப்பில் தண்ணியை வச்சு கொதிக்க வைக்கிறார். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது அந்த மரத்துல இருந்து, பக்கத்தில் இருக்கிற மரத்துல இருந்து 2-3 இலைகள் அந்த தண்ணிக்குள்ளே விழுகுது. அது தண்ணிக்குள்ளே விழுந்ததுக்கு அப்புறமா அதை ஷெனோங் வந்து அந்த இலையை எடுத்து போட்டு அந்த தண்ணீரை குடிக்கிறார். குடிக்கும்போது அது வித்தியாசமான ஒரு சுவையை கொடுக்குது. அது சுவையை மட்டும் கொடுக்காம அவருக்கு உடல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறத அவர் உணர்ந்தாரு. அதுக்கப்புறமா அது சீனாவில் அது ஒரு உற்சாக பானமாக எப்போதுமே அது குடிக்கிறதுக்காக ஒரு 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 நல்ல உத்வேகம் வர்றதுக்காக குடிக்கிறதுக்காக அது ஒரு பானமாக உருவாகுது. புத்த துறவிகள் அவங்க மெடிடேஷன் பண்ணும்போது, அவங்களுக்கு தியானம் பண்ணும்போது அவர்களுக்கு உறக்கம் வராமல் இருப்பதற்காக இந்த தேயிலை பானத்தை அவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மொத்தமாக புத்த துறவிகள் மத்தியில் தான் அந்த அந்த தேயிலை அப்படிங்கிற டீ, அவங்க சீனாவில் அதை டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டே வந்து அந்த ஊரில் பிரபலமாக பருகப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து தேயிலையோட முதல் அறிமுகம் இந்த உலகத்துக்கு. உலகிலேயே இந்தியா தான் தேயிலை உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தை வகிக்கிறது. பெரும்பாலான தேயிலை உற்பத்தி இந்தியாவின் மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் நடைபெறுகிறது. அதுக்கு பேர் தான் சால். ஒரு சால் அப்படின்னா நடுவில் தேயிலை இருக்குது, அதுக்கு இடையில வந்து அப்படி ஒரு கட்டு தெரியும் இல்லையா, அந்த கட்டுக்கு பேர் சாலுன்னு பேர். இப்போது ஒருத்தரை இறக்கி விட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இறக்கி விட்டாங்கன்னா அவங்களோட வேலை என்னென்னா இந்த சால் முழுவதும் எடுக்கிறது அவங்களோட வேலையாக இருக்கும். அந்த சால் முடிச்சுட்டு அடுத்த சால், அடுத்த சால் முடிச்சுட்டு அடுத்த சால், இப்படி வரிசையாக ஒரு 10 பேர் 20 பேர் நிற்க வச்சுட்டாங்கன்னா இந்த காட்டில் இப்படியே அவங்க அந்த சாலாக எடுத்துக்கிட்டு போகிறது தான் அது பேர் சொல்லுவாங்க. அது அங்கே வரைக்கும் போய் எடுப்பாங்க. அது அதுக்கப்புறமா 1600களில் தான் இது வந்து ஐரோப்பியர்கள் கையில் இந்த தேயிலை போனதுக்கு அப்புறமா தான் அது பிரபலம் அடையுது. 1645 கேத்ரின் ஆஃப் பிரிகான்சா அப்படின்னு ஒரு போர்ச்சுகீசிய இளவரசி 2ஆம் சார்லஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தாய் வீட்டு சீதனமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, 1 கிலோ டீயை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்க தேயிலை தூள் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இது வந்து அங்கே அவங்க கொண்டு போனதுக்கப்புறமா பக்கிங்ஹாம் அரண்மனையில் அவங்க எல்லாருக்கும் அந்த டீயை போட்டு கொடுக்குறாங்க. அது எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது. இது வித்தியாசமான நல்ல ஒரு பானமாக இருக்கேன்னு சொல்லி அவங்க பருக ஆரம்பித்ததுக்கப்புறமா அது வந்து ஒரு ராயல் ட்ரிங்காக மாறுது. முதல்ல ராயல் ட்ரிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து மக்கள் பருக ஆரம்பிக்க ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே இந்த டீ பருகிற பழக்கம் வந்த உடனே வியாபாரம் மிக பெருசாக பெருகுது. வியாபாரம் மிக பெருசாக பெருகும்போது இந்த வெள்ளியை கொடுத்து டீயை வாங்குறதுங்கிறது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற வியாபாரத்தை பொறுத்தளவில் இவங்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு கட்டுப்படியாக மாட்டாங்க. இங்கிலாந்துக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இந்தியாவும் அவர்கள் கையில் காலனி நாடாக இருக்குது. இந்தியாவில் வந்து அவங்க அபின் பயிரிடுறாங்க, ஓபியம். அந்த அபின் பயிரிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு போய் சைனாவில் இருக்கிற இளைஞர்களுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க. சைனாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பழக்கப்படுத்தும் போது என்ன ஆகுது, சைனாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த அபினுக்கு அடிமையாகிறாங்க. சைனாவில் இருக்கக்கூடிய குயின் மன்னன் வந்து என்னன்னா, அவர் எந்த வியாபாரியையும் அவர்களுடைய துறைமுகத்தை தாண்டி உள்ள அனுமதிச்சது கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க இளைஞர்களுக்கு இந்த அபினை பழக்கப்படுத்துறதுக்கு அப்புறமா அபினை வாங்கி சாப்பிட்டு பசங்க இந்த இளைஞர்கள் எல்லாரும் வந்து என்ன ஆகுறாங்க, அவங்க போதைக்கு அடிமையாகிறாங்க.
போதைக்கு அடிமையானதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து இனிமேல் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க முடியாது, நீங்கள் வெள்ளியை கொடுத்துட்டு அந்த அபிலை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சம்பந்தமாக 2 போர்கள் நடக்கிறது. அதில் ஒன்று வந்து ஓபிஎம்ஆர் 1, ஓபிஎம்ஆர் 2. இந்த ரெண்டுமே வந்து மிகவும் மோசமாக சீனா தோற்கடிக்கப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது இருக்கு. கவரக்கல்லில் வைக்கப்பட்டிருக்கும் கார்பன் மார்ஷ் அந்த சிலை ஒரு கொடுங்கோன்மையின் அடையாளமாய் அடர்ந்த காடுகளை அழித்த பணப்பேய்களின் உருவமாய் நின்றிருப்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த ராபர்ட் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் பாட்டனிஸ்ட், அதாவது தாவரவியல் ஆராய்ச்சியாளர். அப்போ அந்த டீ மேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அந்த டீ ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய டீ மேக்கர்ஸ் அவங்க எல்லாம் அவர் வேலைக்கு வாங்கிடுறாரு. அதே மாதிரி தேயிலை பதியங்களை வந்து போடுறாரு. அங்கே தேயிலை பதியங்கள், அந்த தேயிலையில் இருக்கக்கூடிய அந்த கொட்டைகள் இருக்கும், அந்த விதைகள் இருக்கும், அந்த விதைகளை எடுத்து அதில் பதியம் போடுறாரு. அந்த பதியத்தை போட்டு அதை ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சு கிட்டத்தட்ட 10,000 கணக்கில் அதை வந்து கப்பல் மூலமாக இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. அப்போ தான் முதலாக இந்தியாவுக்கு டார்ஜிலிங் பகுதிகளில் முதலாக அதை பயிரிடுறாங்க. ஏன்னா டார்ஜிலிங்கோட உயரமும் அந்த உயி மவுண்டன்ஸ்ங்கிற அந்த மலை பிரதேசங்களும் ஒரே மாதிரியான உயர பகுதிகள்ங்கிறதுனால இங்கே பயிரிடுறாங்க. சைனாவிலேருந்து வந்த டீயை இந்த பக்கம் இங்கே வந்து அதை பயிரிட்டு அதை மிக அதிகமாக அதை ப்ராலிஃபரேட் பண்ணுறாங்க. இது பண்ணுறதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏரியாவில் மட்டுமே இல்லாமல் டார்ஜிலிங் பகுதிகளில் மட்டும் இல்லாமல் அஸ்ஸாமில் பயிரிடுறாங்க. அதே மாதிரி அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா சவுத் இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. சவுத் இந்தியாவில் அனுப்பும்போது இதுக்கு சூழலான பகுதிகள் என்னென்னு பார்த்துக்கிட்டு கொண்டு வந்து தான் ஊட்டி மலைகள்லையும் வால்பாறை மலைகளிலையும் மூணார் போன்ற மலைப்பகுதிகள் எல்லாம் வந்து இதை பயிரிடுறாங்க. டீங்கிற ஒன்று மட்டும் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த உலக வரைபடம் வேறு மாதிரி இருந்திருக்கும் என்கின்ற ஒரு கூற்றும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பன்னிரண்டு லட்சம் தொழிலாளர்கள் தேயிலை தோட்டங்களில் இங்கு பணிபுரிகின்றனர். இதில் பெரும்பாலானவர்கள் பெண்கள். எங்க இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வீடெல்லாம் ஒன்றும் க்ளீன் பண்றது இல்லை.
கை க்ளவுஸ் போட்டுக்கிடுவோம். தேரையெல்லாம் பிடிச்சி இழுக்காமல் இருக்கிறதுக்கு கை க்ளவுஸ் போட்டுக்கிடுவோம். இந்த பிளாஸ்டிக் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? இது மழை பெஞ்சா அப்புறம் நான் அங்கே போய் மழை பெஞ்சா கெட்டிக்கிடுவோம். வெயில் அடிச்சுன்னா ரொம்ப உப்புசமாக இருக்கும்ல, வேதைக்கு பார்த்துக்கே அது எடுத்தாங்கல்ல. அம்மா இருக்கு, தம்பி வெளிநாட்டில் இருக்கான். போவேன், வருஷத்துக்கு போவேன் வருவேன். அப்படியா? வீட்டுக்காரா இவரு? அவர் எங்கள் வீட்டுக்காரரு. நீங்களும் வேலை பண்ணுறீங்களா? கத்திரியில் வந்து அதிகமான உற்பத்தி ஆகும், கையில் வந்து அவ்வளவா உற்பத்தி கம்மியாகும், அவ்வளவுதான். காடும் ஓடாது, ஏக்கர் ஓடாது, ஒன்றும் ஓடாது. கத்திரியில் வந்து நல்ல ஒரு காளானான்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து அரிசி எல்லாம் கிடைக்கும். இப்போ 424 பிறந்தா எல்லாமே தட்டும், கஷ்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இருந்தாலும் வேலை செய்வோம், அவ்வளோ. கப்பக்கிழங்கு, மக்காச்சோளம், சோளம், கேழ்வரகு, இந்த கஞ்சி தான் குடிச்சிருக்கோம். அரிசியெல்லாம் கிடைக்காது, ஒரு நாள் தான் அரிசி சாப்பாடு. உங்களுக்கு என்ன வயசு என்னாச்சு? எனக்கு 76. 76 இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சு வேலை செஞ்சுட்டு சாப்பாடு ஓரளவுக்கு தான். நம்மகிட்ட கட்டுவாங்க ஒன்றும் இல்லை. டீனு ஃபுல்லாக அடிப்பேன், மற்றபடியே தண்ணி அப்படி இப்படின்னு நல்லா வாலிப்பாயினாலும் ஓட்டம் சத்தம் எங்களை முறுக்கு பாருங்க. இந்த லைன் வீடுகளில் ஒருத்தர் வீட்டில் நடக்கிறது இன்னொரு வீட்டுக்கு நல்லா கேட்கும். என்ன சண்டை போட்டாலும் சரி, சத்தம் போட்டாலும் சரி, அழுதாலும் சரி, சிரித்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு பக்கத்து வீடுகளுக்கு எல்லாம் தெரியும். இங்கே ரகசியம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. பக்கத்து வீட்டில் என்ன நல்லது கெட்டதுனாலுமே எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கூடி வந்துட்டு அதைய செலிப்ரேஷனாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் பகிர்ந்துக்குவாங்க. எவ்வளோ வருஷமாக இந்த தொழில் பண்ணுறீங்க? நாங்கள் 48 வருஷமாக பண்ணுறோம்.
அக்ஷரா அக்ஷரா பர்வீனா உன் பேரு கரிஷ்மா பேகம் முரியம் பேகமா ரெண்டு பொண்ணு கல்யாணம் முடிச்சு போயிடுச்சு, ரெண்டு பையனுங்களும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு பெரிய எல்லாத்துக்கும் மூத்த பொண்ணு கல்யாணமே முடிக்காத 4 பேர்த்தையும் எங்களை நான் 5 பேர்த்தையும் காப்பாற்றிக்கிட்டு இன்னும் கஞ்சி ஊற்றிக்கிட்டு தான் இருக்குது. பென்ஷன் வந்து 830 ரூபா கம்பெனி மூலியமாக வந்துட்டு இருக்குது. எங்கே போய் பிழைக்கிறது எங்கே இருக்கிறதுன்னு ஒன்றும் தெரியாமல் அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு தான் வந்து போயிருந்தேன். பொண்ணுக்குன்னும் கல்யாணம் ஆகலை, பையனுக்கும் கல்யாணம் ஆகலை. எல்லாம் பிடிச்சது போக 7 ரூபா கையில் நிற்கும். அவர் இருக்கிற வரைக்கும் 2 பேரும் சம்பளமும் போதுமானது. அவரும் இல்லை, லோனெல்லாம் வாங்கிட்டு அதில் சம்பளம் வாங்க அதில் மறுநாள் அந்த லோனை கட்டுறதுக்கு இதுக்கே சரியாக போயிடும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொழிற்சங்கத்தில் வந்து தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாமே நிர்வகிக்கிறத வந்து நிர்வாகம் தான் நிர்வகிக்குது, மேனேஜ்மெண்ட்டு தான். காரணம் என்னென்னா தொழிற்சங்கத்துக்கு லெட்டர் பேட் முதல் கொண்டு சீல் முதல் கொண்டு நிர்வாகம் தான் அடித்து கொடுக்குது. எதுக்குன்னா அவங்களுக்கு தேவையான இடத்துல ஒப்பந்த நேரத்தில் கையெழுத்து போடுறதுக்கு, தொழிலாளருக்கு விரோதமாக நிர்வாக நலனுக்காக பாடுபடுறதுக்காக வேண்டிய நிர்வாகத்தால் உண்டாக்கப்பட்டது தான் இந்த 5 தொழிற்சங்கங்கள் இன்றைக்கி வால்பாறையில். அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து சந்தா பிடிச்சி கொடுக்குறாங்க. சந்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த தொழிலாளிக்கு விருப்பமே இருக்காது, ஆனால் கட்டாயப்படுத்தி சந்தா பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தொழிற்சங்கத்து மேலே வந்து ஏன் வந்து தொழிலாளிக்கு நம்பிக்கை இல்லைன்னா, தொழிற்சங்கம்லாம் ஃபஸ்ட்டு வர்ற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு கூப்பிட்டு பேசுகிற வர பார்த்தீங்கன்னா பயங்கர வீரமாக பேசுவாங்க. இந்த தொழிலாளிக்கு அங்கே பிரச்சனை, இந்த கக்குஸ்குழி சரியில்லை, இந்த வீடு உழுவுது, 8 மணி நேரம் வேலை வாங்குறாங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க. அப்போ தொழிலாளி நினச்சாரான், ஓ இவர் நம்பிக்கையான ஆளே, நமக்காக பேசுகிறாரு, நமக்காக வாழ்கிறாரு, இவர் தான் நம்பி போகணும்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, வேலைப்பளம் அதிகமாச்சு, இல்லை வேலை செய்கிற இடத்துல கீழே விழுந்துட்டாங்க, இல்லைனா ஆஸ்பத்திரியில் அடிப்படை பிரச்சனை இல்லை, இல்லைனா குடியிருப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படிங்கும்போது இந்த சம்மந்தப்பட்ட தொழிலாளர் வந்து தொழிற்சங்க தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசோ நேரடியாக புகார் கொடுத்தாலோ அந்த தொழிற்சங்க தலைவர் என்ன பண்ணுவார்னா தொழிலாளர் முன்னால் நிர்வாகத்தை கூப்பிட்டு விரட்டுவார். இந்த தொழிற்சங்க தலைவர் என்ன பண்ணுறாங்கன்னா தான் சுயநலத்துக்காக தனக்கு பணம் தேவை, கஷ்டப்படாமல் இருக்கணுங்கிறக்காண்டி நிர்வாகத்தோடு ஒத்து போயிடுறாங்க. நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதான். கடைசி வர ஒருத்தர் வந்து நிர்வாகத்தில் வந்து சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி தன் உரிமையை கேட்டால் கூட இந்த தொழிற்சங்க தலைவர்கள் அவர்களுக்கு செய்ய விட மாட்டாங்க. அதனால தான் வந்து தொழிலாளிக்கு வந்து எந்த தொழிற்சங்கத்து மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் போனது காரணமே அதான். சிஐடியை பொறுத்தளவு மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நல்லா தெரியும், இவங்க வந்து மற்ற தொழிற்சங்கம் மாதிரி இருக்க மாட்டாங்க, இவங்களுடைய சுயநலத்துக்காக எதுவும் கேட்க மாட்டாங்க, மக்களுடைய கோரிக்கைன்னு கேட்பாங்கன்னு தெரிஞ்சு எங்களை மாதிரி எங்கள் தொழிற்சங்கத்துக்கெலாம் வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஓரளவு மேக்ஸிமம் வந்து 100% செஞ்சு கொடுக்காட்டியும் ஒரு 60% 70% எங்களால் செஞ்சு கொடுத்துட்றாங்க. நாங்கள் அது மாதிரி பல தொழிலாளியை காப்பாற்றிருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸு இதெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா வருட கணக்காகுது. நிர்வாகத்தோட பாலிசியே வந்து என்னென்னா தொழிலாளிக்கு 1 ரூபா கொடுக்குறதுக்கு 1 லட்ச ரூபா அனாவசியமாக செலவு பண்ணக்கு நிர்வாகம் ரெடியாக இருக்குது. அரசு வந்து 2021 7ஆம் மாதம் வந்து மினிமம் வேஜஸ் வந்து ஒரு வரைவு அறிக்கை வருது. தொழிலாளிக்கு வந்து குறைஞ்சபட்ச ஊதியம் வந்து 425 ரூபா 40 காசு. அது என்ன அமல்படுத்தல இங்கே கம்பெனிகள் அமல்படுத்தலை. கம்பெனி என்ன பண்ணுதுன்னா அவனுக்கு சாதகமாக ஒரு 5 தொழிற்சங்கத்தை வச்சுட்டு 395 ரூபாய்க்கு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அது எப்படி மினிமம் வேஜஸோட கம்மியாக ஒப்பந்தம் போட முடியாது? அந்த பேச்சுவார்த்தையில் வந்து இவன் வந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னா இவனுக்கு வந்து இதாகிடுது, பிரச்சனை ஆகிடுது, இந்த சம்பளத்தை நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு நினச்சி இந்த சங்கத்தை வச்சு இருதரப்பு ஒப்பந்தம் போடுறான். அந்த இருதரப்பு ஒப்பந்தத்தை வச்சு இவன் வந்து என்ன பண்ணான்னா கோர்ட்டில் போய் அரசை போய் இது பண்ணுறான், மினிமம் வேஜஸ் அறிவிக்காதீங்க, நீங்கள் கொடுத்த சம்பளம் என்னால் கொடுக்க முடியாது, கொரோனா காலத்துக்கு விலைவாசி இல்லை, அதனால் வந்து இந்த சம்பளத்தை கொடுக்க முடியாது, நாங்கள் இருதரப்பு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். 18-1 செட்டில்மெண்ட்டு வந்து நீங்கள் இப்போ கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை எதிர்த்து இவங்க போடுறதுனா அது வந்து
சட்டமன்றத்தில் மட்டும்தான் நடக்கும். அதனால இப்போ வந்து அது வந்து கோர்ட்டில் அந்த வழக்கு இருக்குது. இப்போ தான் புதுசாக வக்கீல் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு, இப்போ தான் போட்டிருக்கு. மினிமம் வேஜஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, ஒரு லேபர் ஆஃபீஸர் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது, லேபர் கமிஷனர். முதல்ல அவங்க பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டார் அவர். இதற்கு பெயர் இன்டர்நேஷ்னலாக இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வேஜ் தெஃப்ட், சம்பள திருட்டு. 1920கள் 30கள் 40களில் வந்து அங்கே ஆட்கள் கிடைக்காம கண்காணிகளை வச்சு கிராமங்களில் இருந்து ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்களை தான் கூட்டிகிட்டு வராங்க எஸ்டேட்டுகளுக்கு. இப்போ ஒரு புதுமையான முறை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து வந்த இந்த முதல் தலைமுறையினர், 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை அவர்களுடைய பிள்ளைகள் வந்து அங்கே வேலைக்கு சேராத காலகட்டத்தில் வட இந்தியாக்களில் போய் ஜார்க்கண்டில் இருந்தோம், அஸ்ஸாமில் இருந்தோம், வெஸ்ட் பெங்காலில் இருந்தோம், அங்கேருந்தும் அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களை வந்து அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து வேலை வாங்குகிறார்கள். இப்போது 1920, 30, 40களில் நடந்த கருப்பன் வள்ளிக்கு நிகழ்ந்த ஒரு வாழ்க்கை முறை திரும்பிக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் வந்து விலவனியில் டாட்டாவில் வந்து வேலை செய்கிறேங்க, டாட்டா காப்பியில். எனக்கு மாதிரி இந்த மாதிரி நெஞ்சு வலி, கை வலி, அதனால் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் செலாலிப்பற ஹாஸ்பிட்டல், கம்பெனி ஹாஸ்பிட்டலு போயிருந்தேன். போயிருக்கும்போது சிகிச்சை பண்ணாங்க. சரி வர வந்து சிகிச்சை வந்துட்டு சரியில்லை. அதனால் வந்துட்டு எனக்கு கை வலினால ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு சொல்லி இருந்து மாத்திரை இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துருக்கப்போ வைக்கிறப்போ எனக்கு வந்து அந்த இது வந்து சரியாகலை. அதனால் கோயம்புத்தூர் போய் இசிசி ஸ்கேனு எல்லாமே எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து டாக்டர்கள் பார்த்துட்டு வந்துட்டு, இந்த மாத்திரை வந்து நீங்கள் இங்கே உள்ளதை சாப்பிடாதீங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை, இப்போ வந்து இந்த கை வலினால எலும்பு தான் தேஞ்சிருக்குது, அதனால் வந்து இந்த பிரச்சனைனால அப்படின்னு சொன்னாங்கம்மா. நீங்களாம் இங்கே எவ்வளோ காலமாக வேலை செய்யுங்க? 50 வருஷம் ஆச்சுங்க இங்கே வந்து. 50 வருஷம் ஆச்சுங்களா இங்கே வந்து? നമ്മളെ ചെന്നൈയിൽ നിന്ന് വന്നതാണ്. നിങ്ങൾ മലയാളിയാണോ? ഇവിടെ നാടെവിടെ? പാലക്കാട് മഞ്ഞപ്പാറയാണോ? അങ്ങനെയാ. അവിടുന്ന് വന്ന് കല്യാണം കഴിച്ചു, അവിടെ മക്കളും കുട്ടികളായി. അവിടെ കുട്ടികളായി. അതെ അതെ അല്ലേ? പേരക്കുട്ടിയായി, പേരക്കുട്ടി കല്യാണമായി. നിങ്ങൾ ഇവിടെ വന്ന് എത്ര നാളായി? 45 വർഷമായി. 45 വർഷമായോ? ആ. நான் பன்னிமேடு சங்கில் ரோடுங்கிற அந்த எஸ்டேட்டில் நாங்கள் இருந்தோம். எங்கள் அப்பா அம்மாலாம் இப்போ ரொம்ப காலமாகவே அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கிற போது, கொஞ்சம் விவரம் தெரியும் போதெல்லாம் வெள்ளைக்காரங்க இருந்தாங்க. லீதொரன்னு ஒரு துறை இருந்தார். அவர் எப்போவுமே அவங்க வீட்டில் அவர் அந்த தொராம்மான்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே குதிரையில் தான் வருவாங்க. அந்த வயசுலேருந்தே எங்களுக்கு வெள்ளைக்காரங்களை தெரியும். கொஞ்சம் கஷ்ட காலம் எங்களுக்கு அப்போல்லாம். இப்போ வேலைக்கு போனால் தான் ஆகும் அப்படின்னு என்னை 6 வரைக்கும் தான் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போனோம். ஃபேக்ட்ரி இல்லைன்னா டீ தூளெல்லாம் மொத்தமாக குமிச்சு வச்சுருப்பாங்க. அதில் வந்து இப்படி சின்ன சின்ன குச்சிகள் இருக்கும். அதை பொறுக்கிறதுக்காக வேண்டி எங்கள் வயசு பிள்ளை, அதாவது 11, 10, 11 அந்த மாதிரி வயசில் இருக்கும். அப்போ எங்களுக்கு என்னென்னா வெறும் 50 பைசா சம்பளம். என்னோடய 14 வயசில் நான் பர்மனெண்ட் ஆனேன். காலையில் 6 மணிக்கு போவோம். வெட்டிகால 6 மணிக்கு போனால்
மத்தியானம் சாப்பாட்டுக்கும் கூட விட மாட்டாங்க அந்த லபாக் மேனேஜர் இருக்கிற காலத்தில். அதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு வேணும்னாலும் விட மாட்டாங்க, 5 மணிக்கும் விட மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகிற போது கொழுந்து சீசன் நல்ல இந்த டைமு ஏப்ரல் மேலெல்லாம் நல்ல சீசன் சமயம். அப்போ என்ன பண்ணிடுவாங்க, பந்தம் பிடிச்சிட்டு போவாங்க. வெடிகாலம் 4 மணிக்கெல்லாம் போய் பந்தம் பிடிச்சிட்டு போய் வேலை செஞ்சு 4 நிறுவை, அதை கிலோ எடுத்தவங்களுக்கு வந்து 4 தடவை நிறுவை போடுவாங்க. அப்படி அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஆனாலுமே விட மாட்டாங்க. மேஸ்திரி சூப்பர்வைசர்னு சொல்கிறாங்களே அவங்க, அந்த மேனேஜரு அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மா இருந்த காலத்தில் எப்படின்னா, இப்படி ஒரு ரூம் இருக்குதுன்னா இதுலேயே 4 குடும்பம் இருப்பாங்க. இது ஒன்று அது ஒன்று அது ஒன்று அப்படி 4 குடும்பம் இருப்பாங்க. அது ரொம்ப சிரமம், படுக்கிறக்கா பிடிக்கிறக்கா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ரூமுக்குள்ளே 4 குடும்பம் இருக்கிறாண்டா எப்படி இருக்கும், அந்த அளவுக்குலாம் நாங்கள் இருந்துருக்குறோம் எங்கள் சின்ன வயசில். அந்த மாதிரி இருந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா தான் இந்த 8 மணி நேரம் வேலையை உண்டு பண்ணாங்க. இதில் வேற உடம்புக்கு முடியலன்னு சொல்லி ஆஸ்பத்திரி போனால் ஒரு தனியாட்ட ஒரு மருந்து இருக்குது. எந்த நோவுக்கு போனாலும் அந்த மருந்து தான், அந்த தண்ணியாட்டு இருக்கிற மருந்து தான் கொடுப்பாங்க. ஒரு வெள்ளை கலரில் ஒரு மாத்திரையை கொடுப்பாங்க. அதுதான் நீ என்ன நோவுக்கு போனாலும் சரி அதுதான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி ஸ்ட்ரைக் இருந்து அதுக்கப்புறம் பெட்டு ஆஸ்பத்திரியில் சரி உடம்புக்கு முடியாதவங்க பெட்டில் இருந்துக்கலாம். ரொம்ப இந்த பையன் பிறக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. சீராச்சு என்னென்னா ஆம்புலன்ஸ் கிடையாது, இந்த டிராக்டர் இருக்குதுல்ல அந்த டிராக்டர் தான் கொடுப்பாங்க. அதில் போகிறதுக்குள்ளேயே பகுதி உசுறு போயிடும். இங்கேருந்து பன்னிமேடு பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க, அங்கே அவ்வளோ தூரத்துக்கு போகணும், 10-15 கிலோமீட்டர் இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் போகணும். அது எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வண்டி தான் வரும், அதில் தான் கொண்டு போகிறதுக்குள்ள போதும்னு ஆயிடும். அது ஒன்றுக்கு போராடி தான் வாங்கணும். ஒன்று வேணுமா இருந்துச்சுன்னா அதுக்கு இப்போ ஸ்ட்ரைக் இருந்து உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் இருந்து அப்படி தான் நம்ம வாங்க முடியும். அந்த மாதிரி வாங்கி 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 தான் எஸ்டேட் ஓரளவுக்கு வந்துச்சு. பென்ஷன் ஏதாவது வருதா? பென்ஷன் இல்லை, அவருக்கும் பென்ஷன் கிடையாது, எனக்கும் பென்ஷன் கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து எதுலேயுமே வந்து அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படி தான் உறவுகள் வச்சு தான் கூப்பிடுவாங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வந்துடுவாங்க வீட்டுக்கு. அங்கே உள்ள மக்கள் வந்து அவங்களுடைய குணம் அவங்களுடைய நடவடிக்கை அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. கிச்சனை ஒட்டி கதவை திறந்து வச்சுட்டு தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தா வந்து திடீர்னு ஒரு நிழல் அடித்த மாதிரி இருந்து பார்த்தா புலி வந்து அப்படியே நின்று என்னை பார்த்துட்ருக்கு வாசப்படியில். அப்போ உடனே நானும் அதை பார்க்குறேன், அது என்னை பார்க்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். போனால் நான் கதவை அடைக்கணும்னு அது பக்கத்தில் போய் தான் நான் கதவை அடைக்கணும். உடனே என்னானாலும் சரின்னு சொல்லி டப்புன்னு போய் கதவை அடைச்சிட்டு ஓடிட்டு எங்கள் அப்பாவை எழுப்பி சொன்னேன். அதுக்கப்புறமா இப்படி கொழுந்து கிள்ளிகிட்டு இருக்கிறோமில்ல, அப்போ ஒரு பாம்பு ஒன்று இருக்கும் பச்சை கலரில், இப்படி இவ்வளோ தடிமனுக்கு தான் இருக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கும். அது என்ன தெரிஞ்சிருமா, கொழுந்தோடு சேர்த்து இப்படி மண்டையை இப்படி வச்சுட்டு பிடிக்கும், நமக்கு தெரியாது. அதுவும் பச்சை கலராக இருக்கும், அந்த கொழுந்து தலையும் பச்சை கலராக தான் இருக்கும். இப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா கையோடு சேர்ந்து அந்த பாம்பும் சேர்ந்து வந்துடும். அப்படி கொழுந்தோடு சேர்த்து தூக்கி போட்டுட்டு நிறைய பாம்பு வந்துச்சுன்னா உடனே என்னை கூப்பிட்டு அடிக்க சொல்லுவாங்க. நிறைய பாம்பு நான் அடிக்கவும் செஞ்சுருக்கிறேன். பன்னி காட்டு பன்னி இருக்குதுல்ல அது வரும், யானை கூட்டமாக வரும். யானை இப்படி முன்னால் விட்டுட்டு நாங்கள் பின்னாடியே கொழுந்து கிள்ளிகிட்டே போவோம். அது நம்ம தொந்தரவு பண்ணலைன்னா அது ஒரு தொந்தரவும் பண்ணாது. யானை கூடவே வீட்டு வாசல் வரைக்கும் யானை வரும். அது அந்த மிருகங்கள்லாம் இருந்துச்சு, அது கூடவே நாங்கள் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த அட்டை ஒரு பூச்சி இருக்குது, நம்ம காலு தடம் பட்ட உடனே டக்குன்னு மேலே ஏறிக்கும். ஏறிச்சுன்னா வரவே வராது. நமக்கு எவ்வளோ ரத்தம் அதுக்கு குடிக்கணுமோ குடிச்சிட்டு தான் கீழே விழுகும். வால்பாறையிலேருந்து பொள்ளாச்சிக்கு போகிறதுங்கிறது வந்து இப்போ 40களுக்கு மேற்பட்ட ஹேர்பின் பென்ஸை தாண்டி தான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும். இது அவசர சூழலில் வந்து ஒரு நோயாளியை எப்படி வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவரை வந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும்? வெள்ளைக்காரங்க அந்த காலங்களில் ரொம்ப ஒரு அடிமைத்தனமான ஒரு சூழ்நிலையில் தான் மக்கள் அந்த நாட்டில் இருந்தாங்க. மக்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி யூனியனு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் இல்லை அந்த நாட்களில்.
அதனால மேனேஜ்மெண்ட்டோ ஸ்டாஃபோ அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு பணிஞ்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். எதிர்க்கிறவங்கள கண்டிப்பாக அவங்க வந்து பழிவாங்கிற ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்த காலகட்டங்கள் அந்த நாட்களில். அப்போ ஒரு 300-400 தான் என்னுடைய சம்பளம் 79 சம்பளம். ஒரு அப்போ நீங்களே வந்து ஒரு ஸ்டாஃபே 350 ரூபா சம்பளம் வாங்கினா ஒர்க்கர்ஸ் எவ்வளோ? ஒர்க்கர்ஸ் தான் சொல்கிறேன். 6 ரூபா சம்பளம்னா என்னாச்சு? 30, 30, 18, 180 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த ஏப்ரல் மே அந்த நேரத்தில் தான் வெயில் அடிக்கும், மற்ற நேரம்லாம் மழை தான். அதுவும் இந்த மூணாறு ஏரியாலாம் 4000-5000 அடிக்கு மேலே எலிவேஷன் இருக்கிறதுனால குளிர், அதுவும் 6 மாதம் தொடர்ந்து மழைன்னா அடமழை. வீடை பூட்டியாச்சுன்னா கதவெல்லாம் அடைச்சாச்சுன்னா திறக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் இவங்க எல்லாம் வெளியே போய் அந்த மழைக்குள்ளே வேலைக்கு வேணும். அதுக்கு பயந்து ராத்திரியோட வீட்டை காலி பண்ணிட்டு ஓடினவங்கெல்லாம் நிறைய இருக்கிறாங்க ஒர்க்கர்ஸ். இதுதான் வந்து ஒரு காலத்தில் ரோப்வே அப்படிங்கிற கம்பி கடத்தி இருந்த ஒரு இடம். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். நடுவில் இருக்கக்கூடிய கம்பிகள் எல்லாம் அப்படியே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் அந்த காலத்தில் மெஷினரிஸ் எல்லாம், பெரிய பெரிய மெஷினரிஸ், ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கான மெஷினரிஸ் எல்லாத்தையுமே கீழே இருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு பயன்பட்ட ரோப்வே தூண்கள். எங்கள் மாமனார் மாமியா அவங்க பிள்ளைங்க, இப்போ நாங்கள், அதுக்கு அடுத்து எங்கள் மக்கள் இங்கே யாருமே கிடையாது. எல்லாம் கீழே ஒரு பொண்ணு ஸ்டாஃப் நர்ஸு, இன்னொரு பொண்ணு டீச்சர், இன்னொரு பொண்ணு இன்ஜினியரிங், 3 பேர் கீழே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நானும் எங்கள் ஹஸ்பண்டும் இங்கே இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 வருஷம் இருந்துட்டு நாங்களும் போயிடுவோம் தென்காசிக்கு. ஆமாம், தென்காசிக்கு நாங்கள் போயிடுவோம். இதுதான் எங்களுடைய வேலை. போதும், இத்தனை வருஷம் இருந்தோம்ல, இன்னும் வாழ்வா சாவோ யாரு கண்டா. காலையில் எந்திரிச்சு வந்தால் தான் நம்ம இருக்கமான. இந்த அப்பளம் கூட இங்கே பாருங்கள், ஒரு எப்போ அது என்னதுப்பா சிறுத்தை புள்ளியா இங்கனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ உயிருக்கு கேரண்டி இல்லை. 10th தான் படிச்சிருக்கேன் நான். அப்போம்லாம் 2 ரூபான்னா இங்கேருந்து டேம் போகிறதுக்கு 50 பைசா பஸ் டிக்கெட்டு. அந்தளவு நாங்கள் இருந்தோம். 92 அப்போ தான் க்ளோஸ் பண்ணேன் 10th. அதுக்கப்புறம் அப்பா அம்மா எங்கள் அம்மா பட கஷ்டத்தை பார்த்து நான் வேலைக்கு வந்து நான் சம்பாரித்து அப்புறம் காசை பார்த்தோன்னா அதுக்கடுத்து 3 சப்ஜெக்ட் போயிடுச்சு. சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷ் போயிடுச்சு. முக்கியமான சப்ஜெக்டே அதுதான், அது 3 போயிடுச்சு. ஏன்னா உங்களை பற்றி அறிமுகப்படுங்க, இங்கிலீஷில் பேசுங்க. I would like to speak about myself. My name is Sri. I am studying 9th standard. Why you want to become a teacher? சார் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே படிச்சுட்டு போய் மற்றவங்களுக்கும் இதே மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து தேயிலை தோட்ட தொழிலாளிகள் தான். இப்போ என்னோட படித்த என்னுடைய நண்பர்கள் வந்து சில பேர் பொசிஷன்ஸ்க்கு வந்திருக்காங்க. பட் இப்போ நாங்கள் படித்த காலத்தில் 40 பேர் இருந்தோம்னா அதில் 2 பேர் மட்டும்தான் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இன்றைக்கி இருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க எல்லாருமே வந்து எஸ்டேட் தொழிலாளிகளாக தான் இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க.
வெயில் காலையில் 9 மணிக்கு தான் தலையை காட்டும். அந்த வெயில் நின்று குளிர் காயிற சுகமே தனி தான். ராத்திரி எல்லாம் குளிரில் உடம்பு சில்லிட்டு இருக்க காலையில் சூரியன் சூடு உடம்புல சுள்ளுன்னு விழும்போது அடடா இதமாக இருக்கும். காட்டு வேலைக்கு போகிறவங்க இதை அனுபவிக்க முடியாது, ஆனாலும் எல்லோருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் சூரியன் காணாமல் போயிடும். சாயங்காலம் 6:30-7 மணிக்கெல்லாம் பாடிகளில் அங்கங்கே ஒரு மூட்டம் போட்டு சுற்றி உட்காந்துருப்பாங்க. மூட்டம் போட்டிருக்கிற வெளிச்சத்தை தவிர நட்சத்திர வெளிச்சம்தான் இருக்கும். சின்ன பசங்களுக்கு மூட்டம் போடுறதுக்கு சுள்ளி விறகு பொறுக்கிறதுக்கும் ஒரு விளையாட்டு. அப்போ அது நல்லா குளிர்காலமாக. குளிர்காலங்களில் ராத்திரி வானம் பளிச்சுன்னு இருக்கும். கும்மிருட்டு வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 3 நட்சத்திரம் நேர்கோட்டில் இருக்குமே, அது பார்க்க அதிசயமாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். வெங்கச்சாங்கல் ஆற்றுலேருந்து எடுத்துக்கிட்டு வந்து சிமெண்ட் காரையில் தேய்ச்சா தீ வரும். அது ஒரு விளையாட்டு. சின்ன பசங்களுக்கு பகல் முழுசும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி விளையாட்டு. பச்சை குதிரை தாண்டுறது, எரிபந்து, பம்பரம், கிட்டிப்புல், கல்லாமண்ணா. பருப்பு சாம்பார் பொரியல் ஏதோ ஒன்று வச்சுக்க வேண்டியது. சரி வரட்டுமா? டென்த் படிக்கிறீங்களா நீங்கள்? 7th நீங்கள்? நீங்கள் எல்லோரும் 10th படிக்கிறீங்களா? இங்கேருந்து இப்படி பஸ்ஸில் போயிட்டு வரீங்களா? இப்படி போனீங்கன்னா எங்கள் புதுக்காடா நீங்கள்? உங்கள் பேர் என்னடா? கௌசல்யா. நீங்கள்? பிரியதர்ஷினி. நீங்கள்? சாம்சன். சரி, நீங்கள் என்னவா வரணும்னு படிக்கிறீங்க? என்னவா வர்றதுக்காக படிக்கிறீங்க? நர்ஸுக்கு. நீங்கள் என்னத்துக்காக? டாக்டருக்காக படிக்கிறீங்க. நீங்கள் என்னக்காக படிக்கிறீங்க? நீங்கள் என்னத்துக்காக? போலீஸாக இருக்கா படிக்கிறீங்க? அந்த அளவு வச்சுருக்கா ஏன்னா நீங்கள் கூட போய் ஒரு அளவு வச்சுட்டு வெட்டி கொடுத்துருவாங்க. அளவு வச்சு நான் வச்சிருக்கேன்னா அப்போ அது பேக்கில் இருக்கு. அதை வச்சுருந்தாங்கன்னா கிடக்குதில்ல காஞ்ச வச்சு அதை வச்சு கரெக்ட் பண்ணாலே தர்றேன். நமக்கு பற்றி தேவியம்மா இங்கே நிற்கங்க. சரி சரி தோசை தான் கொடுத்துருக்கான். மாத்திரை வச்சிருக்கீங்களா? குச்சி எங்க? குச்சி எங்கான்னு குச்சி எங்க? முதல்ல இதெல்லாம் விரதம் இருக்கிற மனுஷன் சாப்பிடாம காலையில. இப்போ அவங்க போனதுக்கப்புறம் இப்போ லேடிஸ் ட்ரெஸ் நீங்கள் கொஞ்சம் படித்ததுனால உங்களுக்குலாம் அந்த நீங்கள் 10th படிச்சீங்களா? 10th படிச்சேன். சரி சரி சரி. யார் சொன்னா நேற்று? ஏய் தம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? பிள்ளைகள எப்படி இருக்காங்க? வேற யாரும் இல்லை எனக்கு. பேசினா தானே தெரியும். உங்க கூட படிச்சவங்க. எங்க அப்பா தானே படிச்சாரு. உங்க அப்பா தான் படிச்சான். எங்க அப்பா ரவி தானே படிச்சாரு. ரவி தான் படிச்சான். ரவி எல்லாம் போட்டு தள்ளிட்டீங்க. பிளாக் டீ என்று ஸ்டைலாக குடிக்கிறாங்களே, அதோட நிறம் என்ன? கருப்பா, ப்ரௌனா, சிவப்பா, கருஞ்சிவப்பா? இந்த நிறம் மாற்றத்துக்கு வேதியியல் காரணங்கள் பல இருக்கலாம். ஆனால் தார்மீகமாக அத்தனை ஆயிரம் மனிதர்களின் உழைப்பும் வியர்வும் அவர்கள் சிந்தும் இரத்தமும் தானே காரணம். நீங்க தட்டுற மாதிரி எடுங்க. வேற என்ன எடுக்கணுமா?
15 வருஷமாக வேலை செய்கிறேன் எஸ்டேட்டில். அப்புறம் இந்த தொட்டி மடி கட்டினா தான் குழந்தை பறித்து இதில் போட முடியும். சட்டுக்கு மேலே பிளாஸ்டிக்கு மழை பெஞ்சால் நனையாமல் இருக்கும்ல, அதுக்கு மேலே தாட்டுங்க. ஏன்னா போகும்போது எல்லாம் கிழிச்சு விட்ரும்ல தேலை கடுக. பிடிச்சாலும் பிடிக்காட்டி இங்கே தானே நாங்கள் வேலை செய்யணும். டீயோட விலையோ, நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற டீயோட விலையோ, இல்லை டீ தூளோட விலையோ எதுவுமே குறையல. ப்ரொடக்ஷன் குறையல, ப்ரொடக்டிவிட்டி குறையல. ஆனால் அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளிகளோட வாழ்க்கை மீண்டும் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. மீண்டும் அது பழைய நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது என்கிறது ஒரு வலிமிகுந்த ஒரு விஷயமாக நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறோம். அந்த 40,000 தொழிலாளிகளிடமிருந்து பெறக்கூடிய அந்த 600 ரூபாய், தலா 600 ரூபாய் என்கின்ற இந்த சந்தா எத்தனை கோடிகளை அவர்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறது. ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரே ஒரு ஷிஃப்ட்டுக்கு 20,000 கிலோ தேயிலை தூள் தயாராகிறது. ஒரு ஷிஃப்ட்டுக்கு, ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 60,000 கிலோ தேயிலை தூள் தயாராகிறது ஒரு ஃபேக்ட்ரியில். வால்பாறை தமிழ்நாடு பொறுத்தளவு தொழிற்சங்கங்கிறது ஒரு வியாபாரம் தான். ஓனருக்கு இதை பற்றியே தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவருக்கு இந்த வருஷம் இவ்வளோ ஈல்டு இந்த வருஷம் இவ்வளோ வருமானம் இத்தனை கோடி வந்திருக்கு, அடுத்த வருஷம் இத்தனை கோடி வந்திருக்கு, அவ்வளோதான். அங்கே இருக்க தொழிலாளருடைய வாழ்வாதாரம் எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் நான் படித்து வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட இந்த கடந்த 30 ஆண்டுகளாக பல்வேறு நிறுவனங்களில் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜராக பணியாற்றியிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு பதவியை வகிச்சிருக்கிறேன். ஃபோர்டு போன்ற உலக நிறுவனங்கள் எல்லாம் எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் நான் பணியாற்றியிருக்கிறேன். இந்தியாவிலிருந்து 2009-10 செலக்ட் பண்ணப்பட்ட ஹம்ஃப்ரி ஃபெலோஸ் அப்படிங்கிற ஃபுல்பிரைட் ஸ்காலர்ஷிப், அதில் எனக்கு அமெரிக்கா போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது கிட்டத்தட்ட 2500 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎம் ப்ரொஃபஸர்ஸ், ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே போட்டி போடக்கூடிய ஒரு ஃபெலோஷிப்கான தேர்வு. அதில் நானும் அதை எழுதுகிறேன், நானும் அதில் பங்கெடுத்துக்கிறேன். 150 பேரை ஃபைனலாக இன்டர்வியூக்காக செலக்ட் பண்ணுறாங்க. இந்த 150 பேரில் இறுதியாக 5 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 5 பேரில் நானும் ஒருத்தனா அமெரிக்காவுக்கு செலக்ட் பண்ணப்படுறேன். அந்த வருஷத்தில் நான் ஒருத்தன் மட்டும்தான் என்டையர் சவுத் இந்தியாவிலேருந்து செலக்ட் பண்ணப்பட்ட ஒரே ஒரு ஆள். ஒயிட் ஹவுஸில் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஹாலில் ஹிலாரி கிளின்டன் ஹோஸ்ட் பண்ண ஒரு டின்னர் எனக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படிங்கிறப்ப அந்த உயரத்திலிருந்து நான் எங்கே இருந்து வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பிரமிப்பான வளர்ச்சியாக தோன்றுகிறது. அங்கே பிறந்து வளர்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் மேலே வருவதற்கான வாய்ப்புகளை மிகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுங்கிறதையும் இந்த டாக்குமெண்ட்ரி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.